வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்த 6 வயது சிறுவன் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரபலி கொடுத்து சிறுவனை கொன்றதாக அத்தை மற்றும் பாட்டி மீது ஊர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? பாட்டி வீட்டில் வளர்ந்த 6 வயது சிறுவன் மர்ம மரணம். பிறந்த நேரம் சரியில்லாததால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுவதாக நினைத்து சிறுவனை சித்திரவதை செய்து வந்த குடும்பத்தினர். சிறுவனின் பாட்டி மற்றும் அத்தையிடம் போலீஸ் விசாரணை. நடந்தது என்ன? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டை அடுத்த மேல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ராஜேஷ் ஆஷா தம்பதி. இவர்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகளான நிலையில் 6 வயதில் முகிலன் என்ற குழந்தை இருந்தது. ஆரம்பத்தில் அன்பாக நகர்ந்த குடும்ப வாழ்க்கையில் பேரிடியாக கருத்து வேறுபாட்டால் கணவன் மனைவி இருவரும் பிரிந்து விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அதில் இருவருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு குழந்தைக்காக மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வதாக முடிவெடுத்தனர். இதனால் வழக்கை வாபஸ் வாங்கியவர்கள் திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தனர். போகும்பொழுது ராஜேஷின் தாய் விஜயா பேரனை மட்டும் என்னிடம் விட்டுச் செல்லுங்கள் என கூறியதால் மகனை பாட்டி வீட்டிலேயே விட்டுவிட்டு இருவரும் திருப்பூர் சென்றனர். இந்த நிலையில்தான் திடீரென சிறுவன் இறந்து விட்டதாக கூறி ராஜேஷ் ஆஷா தம்பதிக்கு போன் செய்து தகவல் அளிக்க இருவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். உடனே சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் செல்ல அங்கு உயிரிழந்த நிலையில் சிறுவனை சடலமாக போட்டு வைத்திருந்தனர். என்ன ஆனது, ஏதானது, குழந்தை எப்படி இறந்தது என கேட்க பாட்டி விஜயா வாயை திறக்கவில்லை. இதனால் உறவினர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. அதோடு சிறுவனின் உடலில் சூடு வைத்ததற்கான காயமும் தலையில் இரும்பு ஆயுதத்தால் தாக்கி உருக்குலைக்கப்பட்ட காயமும் தென்பட்டது. இதனால் மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் சிறுவனின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். முதற்கட்டமாக சிறுவனின் பாட்டி விஜயா மற்றும் அத்தை ரேவதியுடன் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். குழந்தை பிறந்த நேரம் சரியில்லாததால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருவதாக கூறி சிறுவனை தாக்கி சித்திரவதை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் அசம்பாவிதம் ஏற்பட்டு சிறுவன் உயிரிழந்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உடற்கூறாய்வின் முடிவில் சிறுவனின் மரணம் கொலையா இல்லையா என்பது தெரியவரும். கொலையாடி ரேவதியின் குடும்பத்தினர் ஊருக்குள் மாந்திரிகம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்ததால் குழந்தையை நரபலி கொடுத்திருப்பார்களோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.